தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகம் செய்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உறுப்பினர்கள் அனைவரும் செயலியின் மூலமாகவே சேர்க்கப்படுவார்கள். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விவர் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. அந்த செயலியில என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் தொடங்கி செய்திருக்கிறார்கள். கடந்த வாரம் நாம் பதிவு செய்திருந்தோம், வரும் வெள்ளிக்கிழமைக்குள் இந்த செயலி என்பது அறிமுகப்படுத்தப்படும் என்று. இந்த செயலி மூலமாக தமிழகம் முழுவதும் அந்த கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை தொடங்க உள்ளார்கள். இன்று விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த செயலி மூலமாக உறுப்பினராக சேர்பவர்களுக்கு அந்த ஐடி கார்டு கிடைத்துவிடும். அதாவது அவர்கள் அந்த செயலியில் பதிவு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த உறுப்பினர் அடையாள அட்டை என்பது கிடைத்துவிடும். 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு வைத்து அவர்கள் செயல்பட உள்ளார்கள். ஏற்கனவே அவர்கள் அறிக்கை மூலமாகவும் அதை அறிவித்திருந்தார்கள். செந்தில் ராஜா, நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக தற்பொழுது விஜய் அந்த செயலை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. நீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். இது ரொம்ப ஈஸி தான், ஈஸி டு ஆக்சஸ். தேங்க்யூ, பாய். இது என்னோட ஐடி கார்டு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் கார்டு நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. நீங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஈஸி டு ஆக்சஸ். தேங்க்யூ, பாய். தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. உறுதிமொழியை படிங்க, பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற வசனத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு. என்ன அந்த உறுதிமொழியில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு செந்தில் ராஜா? ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியானது கடந்த கூட்டத்திலேயே அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. அதாவது அடிப்படை கொள்கையான பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை பின்பற்றி வரக்கூடிய அனைவரும் தங்களோடு இணைந்து பயணிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அவர்களுடைய அந்த 4 உறுதிமொழிகளை அவர்கள் கூறியிருந்தார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் இருந்து நாட்டின் விடுதலைக்காக, மண்ணின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் மரியாதை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக சாதி மத பேதமின்றி செயல்பட வேண்டியதை முக்கியமாக சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதில் தான் அந்த பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ அடிப்படையில் தங்களுடைய கொள்கையை முன்னிறுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி போட்டியிட இருக்கிறது. அந்த கொள்கையை பின்பற்றி தங்களோடு வர நினைப்பவர்கள் இணைந்து கொள்ளலாம் என்பது இந்த அறிமுகம் செய்திருக்கக்கூடிய அந்த செயலிக்கான வீடியோவில் அவர் விஜய் தெளிவாக பேசியிருக்கிறார். ஸ்ரீராம், 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோட தான் இந்த செயலி தற்பொழுது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் கூட்டம் நடத்தப்பட்டது, பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு. என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு, இந்த செயலியில என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்கு செந்தில் ராஜா? ஸ்ரீராம், இந்த செயலியானது பல சிறப்பம்சங்களை கொண்டதாக இருப்பதாக அவர்களுடைய தரப்பில் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த செயலியின் மூலமாக நிர்வாகிகளுக்கு ஒரு ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வழங்கப்படுகிறது. அவர்கள் தான் இப்ப மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்கள், குறிப்பாக தொகுதிக்கு பொறுப்பாளர்கள், அப்புறம் மாவட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளார்கள். அதை தேர்வு செய்து விட்டார்கள், ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருக்கிறார்கள். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் குறிப்பாக ஒரு மாவட்டத்திற்கு 4 நபர்கள் என்று தேர்வு செய்து அவர்களுக்கு
ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து கொடுக்கிறார்கள். தங்கள் தொகுதியில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் குறைந்தபட்சமாக 25,000 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். முதல் கட்டமாக அவர்கள் அந்த 25,000 பேருடைய தகவல்கள், வாக்காளர் அட்டை, அப்புறம் வந்து ஆதார் அட்டை போன்ற தகவல்களை சேகரித்து இந்த செயலி மூலமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதற்கு அவர்கள் தங்களுடைய அந்த பாஸ்வேர்டை வைத்துதான், அந்த ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வைத்துதான் அவர்கள் உறுப்பினராக சேர்க்க முடியும். அவ்வாறு அவர்கள் பதிவு செய்யப்பட்டவுடன் அவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வந்து வழங்கப்பட்டுவிடும். இப்படிதான் மே மாதத்திற்கு ஒரு இலக்கை வைத்து 2 அந்த அளவுக்கு வந்து உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று அவர்கள்